இன்னைக்கு இருக்கிற ஃபுட் இண்டஸ்ட்ரி பிசினஸ் வந்துட்டு உங்களை ஹெல்த்தியா மாத்தணும் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இன்ஸ்டெட் நீங்க எந்த ஒரு பிராண்டோட பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்காங்க, அதோட இன்கிரீடியன்ஸ்ல வெறும் 19.5% வீட் போட்டுட்டு 52% ரீஃபைன் ஃப்ளோர் போட்டுறாங்க. இந்த பிஸ்கட்ல வந்து நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து வாங்கி கன்சியூம் பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான் நம்ம பாடிக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் இது எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது. ரீஃபைன்டு ஃப்ளோரு, சுகரு, பாம் ஆயில், உண்மையை சொல்ல போனா நீங்க வாங்கி சாப்பிட்றது பிஸ்கெட்டே கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் டீயும் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டும் சாப்பிடலன்னா அந்த நாள் ஒழுங்காவே போகாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸுக்கு அவங்க மாம்ஸ் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா 2 மினிட்ஸ்ல பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் ஹெல்த்தி நூடுல்ஸ் தான் வந்து சாப்பிட கொடுக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் வந்து மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஃபுட் இண்டஸ்ட்ரி பிசினஸ் வந்துட்டு உங்களை ஹெல்த்தியா மாத்தணும் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இன்ஸ்டெட் நீங்க சாப்பிடுற எல்லா ஃபுட்ஸுமே ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் அப்படிங்கறத எப்படி உங்களை நம்ப வைக்கலாம் அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஹவு டு வி மேக் பீப்புள் பிலீவ் திஸ் இஸ் ஹெல்த்தி without technically lying. And today Indian food industry நடக்கிற hidden scams தான் நான் expose பண்ண போறேன். And I'm 100% sure after watching this video definitely you will be aware of the foods which you are taking in on daily basis. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 1, த பிஸ்கட் ட்ராப். நான் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஸ்கூல் டேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறேன். அதாவது நம்ம இந்த போகோ, சுட்டி டிவி, கார்ட்டூன் நெட்வொர்க்ல பார்த்த காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எல்லார் வீட்லயும் சாக்லேட்ஸ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா வந்துட்டு பிஸ்கட்ஸ் இருந்திருக்கும். அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சாக்லேட் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாங்கி தர மாட்டாங்க. இல்ல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து வாங்கி தருவாங்க. பட் பிஸ்கட்ஸுங்கிறது வந்து அப்படி கிடையாது. எப்ப கேட்டாலும் வாங்கி தருவாங்க, எவ்வளவு வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்ணாங்க. பிஸ்கட் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கு, பட் சாக்லேட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. சாக்லேட் சாப்பிட்டோம் அப்படின்னா கேவிட்டிஸ் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ரியாலிட்டி செக் பார்த்துருவோமா? நீங்க எந்த ஒரு பிராண்டோட பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்காங்க, அது எந்த கேட்டகரிக்குள்ள வந்தாலும் சரி, எய்தர் வந்து ப்ரீமியம் கேட்டகரியில் வந்தாலும் சரி, இல்ல பட்ஜெட் கேட்டகரியில் வந்தாலும் சரி, இல்ல ஹெல்த்தி கேட்டகரியில் வந்தாலும் சரி, அதுல இந்த 3 இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு காமனா இருக்கும். அது என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபைன்டு ஃப்ளோரு, செகண்ட் ரீஃபைன்டு சுகரு, தேர்டு பாம் ஆயில். அவ்வளவுதான், இதுதான் ரெசிபியே. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இந்த பிஸ்கெட் இன்னைக்கும் 60 to 70% மார்க்கெட் ஷேரை அதுக்கிட்டே வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்குது. அண்ட் இந்த பிஸ்கெட்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே வந்துட்டு ரொம்பவுமே யூனிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிஸ்கெட்டோட பேக்கேஜிங் பாருங்களேன், அது மேல வந்துட்டு அதோட போட்டோ பிரிண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் அதுக்கு மேல வந்து இந்த நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தூவி விட்ட மாதிரி இருக்கும். அண்ட் நீங்களும் என்ன நினைப்பீங்க, இந்த பிஸ்கெட்ல வந்து நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, ஸோ நம்ம வந்து வாங்கி கன்சியூம் பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான் நம்ம பாடிக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் இது எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது. ஸோ இதோட உண்மையான ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வெறும் 1.4% தான் ஆல்மண்ட்ஸ் இருக்கும். அண்ட் வெறும் 0.4% தான் வந்துட்டு கேஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்க உண்மையாலுமே என்ன வாங்கி சாப்பிடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னல அந்த 3 இன்கிரீடியன்ஸ், ரீஃபைன்டு ஃப்ளோரு, சுகரு, பாம் ஆயில். உண்மையை சொல்ல போனா நீங்க வாங்கி சாப்பிட்றது பிஸ்கெட்டே கிடையாது. சாப்டர் 2, த ஹெல்த்தி லேபிள் ஸ்கேம். நீங்க இந்த ஒரு விஷயத்த நிறைய இடத்துல நோட் பண்ணிருப்பீங்க, எஸ்பெஷலி சுகர் பேஷன்ஸ் கிட்டையும் சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்டையும். அதாவது இந்த ஃபுட்டுக்கு பதிலா இந்த ஃபுட் எடுத்துக்காங்க, இது இதோட ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லி வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வர ஒரு 3 ஃபுட்ஸை பத்தி நான் பேச விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் வீட் பிஸ்கெட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஏன் வீட் பிஸ்கெட்ஸை ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, ரீஃபைன்டு ஃப்ளோரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஒரு சில பிராண்ட்ஸ் வந்துட்டு 100% வீட் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி வித்துட்டு அதோட இன்கிரீடியன்ஸ்ல வெறும் 19.5% வீட் போட்டுட்டு 52% ரீஃபைன் ஃப்ளோர் போட்டுறாங்க. நீங்க ஹெல்த்தின்னு நினைச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம ரீஃபைன்டு ஃப்ளோரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பட் உண்மையாலுமே நீங்க 2 மடங்கு அதிகமான ரீஃபைன் ஃப்ளோரை தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் பிஸ்கெட்ஸ். இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஸ்கெட் பேக்குக்குள்ள ஓட்ஸோட குட்னஸ் இருக்கு, இது நீங்க சாப்பிட்றது மூலியமா உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், அது மட்டும் இல்லாம உங்க ஹார்ட் ஹெல்த் மேனேஜ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரு வெல் நோன் பிராண்ட் வந்துட்டு வெறும் 1.2% ஓட்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டு 100% ஓட்ஸ் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையை சொல்ல போனா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறது பிஸ்கெட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின். இந்த 3வது ப்ராடக்ட் வந்து எனக்கே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. நீங்க இந்த ஹெர்ப்ஸ் பிஸ்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல 5 இன்கிரீடியன்ஸ் இருக்குது. லைக் அஸ்வகந்தா, டர்மரிக், துளசி, கிலாய், ஆம்லா, இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இந்த பிஸ்கெட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் உண்மையாலுமே நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 0.1% தான் வந்துட்டு இந்த இன்கிரீடியன்ஸோட மிக்ஸ் அதுல இருக்கும். வெறும் 0.1%, நாட் ஈவன் 0.5%, 1%. சாப்டர் 3, த நேம், த கலர் அண்ட் த ஃபைன் பிரிண்ட். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ட்ரிக்கு எல்லாருமே விழுந்திருப்போம். நான் என்னையே சேர்த்து தான் சொல்றேன். கிரீன் அப்படின்னாவே நம்ம ஹெல்த்தி நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான்
கிரீன் கலர்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கிடுவோம். நம்ம பிரெயினும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ட்ரெயின் செய்யப்பட்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர், ட்ரீஸ், பிளான்ஸ், ஃபார்ம், ஹெர்ப்ஸ் இது எல்லாமே கிரீன் கலர்ல தானே இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம பிரெயின் வந்துட்டு கிரீன் அப்படின்னா ஹெல்த்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரிக் வந்துட்டு கம்பெனிஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டொமேட்டோ கெச்சப் கம்பெனி ஆரம்பிச்சு என்னதான் உங்களுக்கு மார்க்கெட் கிடைக்கிற ரேட்டை விட நான் சீப்பான ரேட்டில் அந்த டொமேட்டோ கெச்சப் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து வாங்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு அதில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்து ஒரு பிராண்டு கிடையாது. பட் இதுவே அந்த டொமேட்டோ கெச்சப்புக்கு முன்னாடி நான் ஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணி ஃப்ரெஷ் டொமேட்டோ கெச்சப் அப்படின்ட்டு நான் சேல் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கிக்குவீங்க. ஏன்னா அது ஃப்ரெஷ் டொமேட்டோ கெச்சப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. பட் இந்த ஃப்ரெஷ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு சும்மா பேருக்காக தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணே தவிர உள்ள வந்து என்ன இன்கிரீடியன்ஸ் போட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே இன்கிரீடியன்ஸை படித்து பார்த்துட்டு வாங்குங்க. படித்து பார்க்காம வாங்காதீங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து, இப்போ நிறைய ஏஐஸ் வந்துருச்சு, இந்த ஏதோ ஒரு ஏஐயில் அப்லோட் பண்ணி கேட்டிங்கன்னா அதுவே வந்துட்டு தெளிவாக சொல்லிடும் இந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. அண்ட் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ORS. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ORS ட்ரிங்கை நம்ம எல்லாருமே வந்து குடிச்சிருப்போம். நம்ம பிளட் டொனேட் பண்ண பிறகு வந்து ORS வந்து கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் டைரியா வந்து ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ORS தான் வந்துட்டு ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. பட் என்னைக்காவது அந்த ORS பாக்கெட்டில் என்ன இருக்குங்கிறத படிச்சு பார்த்துருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் த ORS பாக்கெட்ஸில் இது ORS-ஏ இல்லை அப்படின்ட்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். அண்ட் இன்னும் சில ORS பாக்கெட்ஸில் வந்துட்டு டைரியா அப்போ இந்த ORS பாக்கெட் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அப்படின்ட்டு இருக்கும். Chapter 4 த செலிபிரிட்டி கர்டன். நம்மளோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், கிரிக்கெட்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு ப்ராடக்டையாச்சும் வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அது எனர்ஜி ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம். பட் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறப்ப ஒரு டேக்லைனும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. என்னோட எனர்ஜிக்கு வந்துட்டு இதுதான் காரணம், நான் வந்து இதை தான் குடிக்கிறேன், நான் வந்து இதை தான் சாப்பிட்றேன், நீங்களும் இதையே குடிங்க, நீங்களும் இதையே சாப்பிடுங்கன்ட்டு. பட் ரியல் லைஃப்ஸில் அவங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்களா, கன்சியூம் பண்ணுவாங்களா? இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அன்ஹெல்த்தின்னு தெரிஞ்சும் ஏன் நம்மளோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் நமக்கே இதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காசுக்காக தான். இவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, கன்சியூம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபேவரட் செலிபிரிட்டி இதுதான் குடிக்கிறாரு, நாமளும் அதே குடிக்கணும்ட்டு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணவே பண்ணிடாதீங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதோட கண்டினியூஷன் என்ன பார்ட் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட்ல பார்ட் 2 அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.